ராணிப்பேட்டை பாமக வேட்பாளர் பாலு, காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாலாப்பேட்டை, சீக்கராஜாபுரம், கிருஷ்ணாபுரம், ஏகாம்பரநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்கவும் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலு, சிப்காட் தொழிற்பேட்டைக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலையை தர வேண்டும். ஆனால் அப்படி சிப்காட் ஃபேஸ் 3 வேலை கொடுக்காமல் வட மாநிலங்களை சார்ந்தவர்கள், அதுவும் வயது குறைந்த, அதாவது 18 வயது நிரம்பாத குழந்தை தொழிலாளிகளை கொண்டு இந்த வேலை என்பது சிப்காட் ஃபேஸ் 3 நடந்து வருகிறது என்ற புகார் வந்திருக்கிறது. இது ஒரு மிகவும் கவலைக்குரியது. மிகவும் பகிரங்கமான இந்த புகார் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதி முழுவதும் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். இங்கே நிலம் கொடுத்து நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கூடிய நிலம் கொடுத்த உரிமையாளர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று சொன்னால், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் சிப்காட் ஃபேஸ் 3 முழுவதுமாகவே மூடிவிடுவேன். எங்க வேலை கொடுக்கப்படாமல் ஒரு நிறுவனம் கூட இந்த பகுதியில் வேலை இயங்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.